ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற போதக பிதாக்களாகிய உங்கள் யாவரையும் விசேஷமாய் சகோதரிமார்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காலைவெளியிலே உங்களோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை வைத்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 33 முதலாவது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா ஸ்நேகவானாகிய தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திருப்தியாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வந்த நிலைமையில் அல்ல, நிரப்பப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக எங்களுக்கு ஒவ்வொருக்கு உதவி செய்யும். உங்களுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அடியனை மறைத்துக் கொள்ள உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. தர்மியான வேத வசனத்தை கொண்டு உங்களோடு சொற்ப நேரம் எல்லா விதமான தேவ பயத்தோடு பக்தியோடு சொல்ல நான் விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு அடைமொழி, மோசேக்கு சொல்லப்பட்ட ஒரு அடைமொழி, தேவனுடைய மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தர் நம்பி ஒரு விலையேறு பெற்ற ஊழியத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற ஊழியம் சாதாரணமானது அல்ல, மிகவும் மேன்மை உள்ள ஒரு ஊழியம். இந்த உலகத்திலேயே மேன்மை உள்ள ஒரு வேலை என்று சொன்னால் அது கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம் மாத்திரமே. காரணம், ஜனத்தை அக்கினியிலே இருந்து தப்புவிக்கும்படியாய் அவர்களை வெளியே கொண்டு வருகிற மகா மேன்மையான ஒரு ஊழியம்தான் நாம் செய்வது. இங்கே மோசேக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடைமொழி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறார். 90ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். அடை தலைப்பை மட்டும் வாசி. 90ஆம் சங்கீதம் அடை தலைப்பை மட்டும் வாசிப்போம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே, கர்த்தர் அவனை குறித்து சொல்லும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன், உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆனால் தாசன் என்று சொன்ன அந்த நிலைமையை பார்க்கிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தேவனுடைய மனுஷன். நான் இதை அதிகமாய் சிந்தித்து பார்க்க நேர்ந்தது. தேவனுடைய மனுஷன் என்று கர்த்தர் அழைக்க காரணம் என்ன? தேவனுடைய மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற குணாதிசயம் என்ன? நான் அமிதமாய் அழைக்கப்படுகிறேனா என்று சொல்லி என்னை நானே சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தார். ஆகினால் தான் இன்றைக்கு இந்த வசனத்தோடு உங்கள் முன்பாக நிற்க தேவ கிருபை எனக்கு காணப்படுகிறது. வசனத்தில் நான் வாசிப்போமானால், தேவனுடைய மனுஷனுக்கு உண்டாயிருக்க வேண்டிய சில குணாதிசயங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9:6.
அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில். கீசின் குமாரனாகிய சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமற் போன போது தன் தகப்பன் அவனை அனுப்புகிறான், காணாமற் போன நம்முடைய கழுதையை போய் தேடி கண்டுபிடித்து வா என்று சொல்லி. அவன் பல இடங்களை சுற்றி நடந்ததை நாம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அது இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை, நேரம் போய்விடும். அப்படி எல்லா இடத்தையும் சுற்றி நடந்து கழுதைகள் காணாமற் போன போது சவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரரை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார். ஐயா, கழுதை மேல இருந்த கவலையை விட இனி யார் மேல கவலை வந்துடும்? நம் மேல கவலை வந்துடும். ஆகினால நம்ம என்ன செய்வோம்? திரும்பி போவோம் என்று சொல்லி அவன் சொன்ன வேளையிலே தான் அவனோடு கூட இருந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் 6வது வசனத்தில், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தர்மியான காலை வழியில நான் சொல்லுகிற ஒரு காரியம், வேலைக்காரன் அறிந்ததை யார் அறியவில்லை? சவுல் அறியவில்லை. கீசின் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தார் யாரை அறியவில்லை? தேவனுடைய மனுஷன் ஆகிய சாமுவேல் யார் என்று அறியாதபடிக்கு காணப்பட்டார்கள். வேலைக்காரன் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்படியே நிறுத்திவிட்டு, வேலைக்காரனுக்கு இருக்கிற புத்தி எஜமானுக்கு இல்லை. இன்னொரு சம்பவத்தையும் சுட்டி காட்டுகிறேன், வாசிப்பு. அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 17, 18 வசனங்களை வாசி. 1 சாமுவேல் 16, 17, 18 வசனங்கள். சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? வேலைக்காரனுக்கு இருக்கிற அறிவு எஜமானுக்கு. 2 வேலைக்காரரையும் பார்த்துட்டோம். இந்த வேலைக்காரன் சொல்கிறான், சவுலோடு காணப்படுகிற வேலைக்காரன், இந்த பட்டணத்தில் தேவ மனுஷன் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில 3 குணாதிசயம் இருக்கிறது. அவர் யார் என்று சொன்னால், அவர் பெரியவர். பாருங்க, ஆங்கில வேதாகமத்தில் இஸ் ஆனரபிள் பர்சன் என்று எழுதப்பட்டிருக்கு. கணத்துக்குரிய மனுஷனாய் அவர் காணப்பட்டார். சாமுவேல் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் கணத்துக்குரிய ஒரு மனுஷன். தேவன் அவனோடு கூட சிறு பிராயம் முதற்கொண்டு காணப்பட்டதை நான் வசனத்தில் வாசிக்க முடியும். நான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 3லிருந்து வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே
சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்றார். சாமுவேல் சின்ன பிராயத்திலே கொண்டு வந்து அவன் பால் மறந்தவுடனே அவருடைய தாயாகி அன்னாலும் அவருடைய தகப்பனும் கொண்டு வந்து எங்கே விட்டு விட்டார்கள்? சீலோவாமில் இருக்கிற ஆலயத்தில் விட்டு விட்டார்கள். தங்களுடைய பொருத்தனையை நிறைவேற்றி விட்டு போய்விட்டார்கள். இந்த சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக ஏலிக்கும் தேவனுக்கும் என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான். சின்ன பையன்தான். ஓடி ஆடி அதை தூக்கி கொண்டு வா, இதை கொண்டு வா என்று சொன்னால் ஓடி ஆடி செய்கிற ஒரு சிறிய பிள்ளை ஆண்டான். ஆனால் அந்த பிள்ளை ஆண்டானை கர்த்தர் தேடி வருகிறவராய் காணப்பட்டார். நன்றாய் கவனிக்கணும். அதே ஆலயத்திற்குள்ளே ஏலி ஆசாரியனாய் காணப்படுகிறான். அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த சின்ன பாலகனை தேடி கர்த்தர் வந்தார். எத்தனை முறை? 4 முறை வந்தாராம். முதலாவது விசை சாமுவேலே என்று கூப்பிட்ட போது அவனுக்கு தெரியவில்லை, ஏலியினிடத்திலே ஓடினான். 2ஆம் விசையும் கூப்பிட்ட போது ஏலியினிடத்திலே ஓடினான். 3வது விசையும் கூப்பிட்ட போது ஏலியினிடத்திலே ஓடினான். இப்பொழுதுதான் ஏலிக்கு மண்டையில உரைத்தது, கர்த்தர் சாமுவேலை என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார் என்று அவன் அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான் பிள்ளையாண்டான் ஆகிய சாமுவேலிடத்தில், இனியும் ஒரு விசை உன்னை சத்தம் வருமானால், உன்னை கூப்பிடுவாரானால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. அப்ப தேவ சத்தத்தை கேட்டு பழகினவன் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தில். தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது மட்டுமல்ல, கர்த்தர் அவனோடு சம்பவிக்க போகிற எல்லா சம்பவங்களையும் அவனிடத்திலே பேசுகிறார். ஏலியின் குடும்பத்திற்கு சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு தெளிவாய் சொல்கிறார். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அருமையானே, 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறோம், 50 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறோம் என்பது அல்ல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அதைத்தான் கர்த்தர் பார்த்து நம்மிடத்தில் என்ன செய்கிறவர்? தம்முடைய காரியங்களை பேசுகிறவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தந்தானா? அதே சாமுவேலுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சற்று வசனத்தில் வாசிப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். 19வது வசனத்தை வாசிப்போமா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தலையிலே விழுந்து விடவே போக விடவில்லை. அடுத்தது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். 2வது, கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை ஆகிலும் கர்த்தர் எங்கே விடவில்லை? தரையிலே விழுந்து போக விடவில்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிலைநிறுத்துகிறவர். நான் இதோடு சேர்த்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்தது? பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் நிறைவேற்றாமல் போவது இல்லவே இல்லை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கூட்டி சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன்,
நான் சொல்லும் வார்த்தைகள் இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே என் வார்த்தைகளை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். 28வது வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயினும் இனி தாமதிப்பில்லை. இனி நல்ல கவனிங்க, என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி என்ன செய்யாது, தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர், பாருங்கள், நான் சொல்லுவேன், அதை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொன்னா நிச்சயம் நிறைவேறும், அதுல தவறவே தவறாது. ஒருவேளை காலதாமதம் ஆகலாம், ஆனால் தேவன் அதை என்ன செய்ய வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க வசனத்துல பார்ப்போம், நீங்க படித்த ஒன்றுதான், ஆனால் ஞாபகத்திற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 18:10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதுங்க, நான் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு என்ன செய்வேன், திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். எந்த நாள்? வசனத்தில் என்ன வாசிப்போமானால் அந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு, அப்ப எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். இதில் எந்த மாற்றம் இல்லை. உங்களுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா, அது நிச்சயமாய் நிறைவேறும். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் விரல் விட்டு எண்ணத்தக்கதான ஆத்துமாக்களாய் காணப்படலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பாரனால், தீர்க்க தரிசனத்திலோ அல்லது நேரடியாகவோ கர்த்தர் உங்களோடு கூட தரிசனத்தில் பேசியிருப்பாரனால் நிச்சயம் அதை நிறைவேற்ற அவராலே ஆகும். சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன செய்தது, நிறைவேறிற்று. நான் இப்பொழுது வருகிறேன். இப்பொழுது 1 சாமுவேல் 9:6க்கு அவர் எப்படிப்பட்டவர், பெரியவர், கனத்துக்குரிய ஒரு மனுஷர். ஏன்னா அவர் சொல்லுகிறது எல்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. இன்னும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் நம்மை நாமே குறைவாய் எடை போட்டு கொண்டு இருக்கிறோம். மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதிலும் நாம் கனத்துக்குரியவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்போம். 21:4, தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன். போதும். இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது, ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, தன் ஜனத்தாரில் அவன் எப்படிப்பட்டவன், பெரியவன். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்களும் நானும் இந்த ஜனத்தின் மத்தியில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், பெரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். நாம் கனத்துக்குரியவர்கள். ஒருவேளை ஜனங்கள் நம்மை கனவீனப்படுத்தலாம், நம்முடைய தோற்றத்தை கண்டு அல்லது மற்ற காரியத்தை கண்டு நம்மை ஒருவேளை உதாசீனப்படுத்தவும் செய்யலாம். ஆனால்
நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கனத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறோம். கனத்துக்குரியவர்களாய் காணப்படுவதற்கு காரணம் என்ன? வசனம் சொல்கிறது, அதே 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நாம் எப்படி கனத்துக்குரியவர்களாய் பெரியவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய அபிஷேக தைலமாகிய கிரீடம் நம்முடைய தலையின் மேல் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு தாங்க நம்மை பெரியவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. இந்த ஆரோனுடைய அபிஷேகம் நான் அடிக்கடியாய் சிந்திக்கும் போது எனக்கே ஒரு வேடிக்கையாய் காணப்படும். எப்படி? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறார், அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் அவன் தலையின் மேல் என்ன செய், வார்த்து. எவ்வளவு? கொஞ்சம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது 133ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, அவன் சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே இறங்குறதும் அவருடைய அங்கிகளிலே என்ன செய்கிறதுமான வடிகிறதுமான நல்ல தைலம் என்று சொல்கிறார். இப்ப பாருங்க, கொஞ்சம்தான் ஊற்றப்பட்டதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அவனுடைய சிரசிலிருந்து என்ன செய்தது? இறங்கி தாடியெல்லாம் நினைச்சு இப்ப எங்க இறங்கி இருக்கு? அங்கி முழுவதையும் நினைத்து இருக்கிறது. அப்படியானால் அந்த அபிஷேகத்தினுடைய அளவு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த அபிஷேகம் சாமுவேல் மேல் காணப்பட்டபடியினால்தான் அவன் கனத்துக்குரியவன் என்று இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் பெரியவனாய் மதிக்கப்பட்டவன். இரண்டாவது குணாதிசயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லுகிறது எல்லாம் என்ன செய்யும்? தப்பாமல் நடக்கும். இன்றைக்கு நம்முடைய ஊர்ல நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கட்டப்பட்டா தட்டப்பட்டா திட்டப்பட்டா, ஆனா ஒன்னாவது நடந்துச்சான்னு சொன்னா அது கொஸ்டின் மார்க்காக தான் சொல்லணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையில நிறைவேறி இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நாம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறார். கர்த்தர் சொல்லி நாம் சொல்வோமானால் அது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். வசனத்தில் சொல்கிறது, சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் சொல்லுகிறது எல்லாம் என்ன செய்யுமாம்? தப்பாமல் நடக்கும். அதாங்க விசேஷம். அதுல ஒரு கமா கூட என்ன செய்யாது? மாறாது. அது அப்படியே நடக்கும். இன்றைக்கு நாம் சொல்லுகிற காரியம் நடக்கிறதா? வேதத்தில் அநேக புருஷர்களை பார்க்கலாம், தெய்வ மனுஷர்கள், அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன செய்தது? நடந்தது. உதாரணத்தை சொல்லுகிறேன், வசனத்தை வாசிப்போ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போ. 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? பார்த்தீங்களா? அப்ப தேவ மனுஷன் சொன்னால் அது நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறும். தேவ மனுஷனாகிய எலியாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். அவன் சொன்ன வார்த்தையின்படியே என்ன செய்தது? நடந்தது. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளுடைய போஜனம் பண்ண வருந்த கேட்டுக்கொண்டாள்.
அவளை அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் அவன் போஜனம் பண்ணும்படி வந்து அங்கே தங்குவான். அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்ப தேவனுடைய மனுஷனுக்கு மற்றொரு குணாதிசயம், அவன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவான். சில பேர் ஒன்றும் பேச மாட்டாங்க, ஏதாவது சொன்னா. சில பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட எதை சொன்னாலும் அவங்க பதில் பேப்பரில் எழுதி கையில் கொடுத்துருவாங்க, போ, அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, என் ஜீவிதத்தில் நான் நிறைய பார்த்துருக்கு பரிசுத்தவான்கள். ஆனால் இதெல்லாம் பரிசுத்தமா என்று சொல்லி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஜனத்தோடு பேசாமல் இருந்தால் நம்ம எப்படி இருக்கும்? ஜனத்தோடு நம்ம தானே பேசணும், பேசாமல் இருந்தால். ஆனால் ஒன்று, நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கம் உள்ளதாய், அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய எதிர்ப்பாளரோடு பேசும்போதோ அது யாரோடு பேசும்போதோ வேண்டத்தகாத பேச்சு ஆகவே ஆகாது. சில பேர் உட்கார்ந்து பேசினாங்க, நான் பார்த்துருக்கேன், ராத்திரி பகலாக பேசுவாங்க. ஐஜிஎல்ல கான்ஃபரன்ஸ் நடக்கும், நான் காலையில் எழுந்திரிச்சு திட்டுவேன் அவங்கள. ராத்திரி முழுக்க என்னைய சிரிப்பு, அப்படி என்னத்தை பேசிட்டு இருந்தீங்க? உண்மையில வேதனைக்குரிய ஒரு காரியம். ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம், தமா இல்லையா, சும்மா தமாசு. வேதம் சொல்லுகிறது தமாசெல்லாம் ஆகாது. இதெல்லாம் விட்டுட்டு தான் வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தை தூக்கி கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று வேதத்தை போதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் தமாசும் கேலி கிண்டலும் இதெல்லாம் வேண்டத்தகாதவள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய மனுஷன் யாராயும் இருக்க வேண்டும், பரிசுத்தவானாயும் காணப்பட வேண்டும். சாமுவேலுக்கு இருந்த மூன்றாவது குணாசியம் வாசிப்போம். அதே வசனம் 1 சாமுவேல் 9:6. அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு என்ன செய்வார்? தெரிவிப்போம். மூன்றாவது காரியம் வேலைக்காரன் கொண்டு அறிந்து கொண்டது, நமக்கு வழியை போதிப்பார். ஊழியக்காரரே, விசுவாசிகள் நடக்க வேண்டிய வழியை போதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எந்த வழியிலே நடக்கணும்? ஆவியானவர் பேசுகிறது உண்மை, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும்? கேட்கும் என்பதெல்லாம் உண்மை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவ ஊழியக்காரராக இருக்கிற நாம் ஜனத்திற்கு எப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லுகிறோம்? இந்த வழியில தான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை போதித்து காட்டுகிறோமா? வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா பர்வதம், பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். நாம் அவர் வழிகளில் நடப்போம் என்பார்களா? எங்கே போகணும்? எங்கெங்கே போகணும்? வசனம் வாசித்தீங்களா? 3ஆவது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் தேவனுடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை
எங்கே வழியை போதிக்கிற இடம் எது? ஆலயம். ஆலயத்தில் யார் போதிப்பா? கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். அருமையானவர்களே, தேவன் நமக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே போட்டு இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டிய. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சின்ன பிள்ளை அப்படி என்று சொன்னான். இல்லை, நான் உன் வாயில என் வார்த்தைகளை என்ன செய்வேன்? போடுவேன். நீ அவர்களோடு கூட பேசு. அருமையானே, பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். வசனத்தை பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு. பார்த்தீங்களா? பேச வேண்டிய வார்த்தையை பேச வேண்டிய பிரகாரமாய் பேச கர்த்தர் வார்த்தைகளை நம்முடைய வாயில் என்ன செய்கிறார்? போடுகிறவராய் காணப்படுகிறார். ஆகினால் தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லேவியரோடே பண்ணின என் உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாயிருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தையும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் என்ன செய்து சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே. கதையை தேட மாட்டாங்க. எதைய? இன்றைக்கு ஒரு சில போதருடைய செய்தியை கேட்டால் ஒரு 5 கதையை சொல்லி வச்சிருக்காங்க. எங்கிருந்தான் பிடிப்பாங்களோ இந்த கதையை. நமக்கு கதையும் வர மாட்டேங்குது. புஸ்தகத்தை வாங்கி படித்து பார்த்தேன். இந்தியன் எவாஞ்சலிக்கல் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கார், C.A. ஜேக்கப்னு சொல்லி ஒரு ஐயா. அவர் கதையெல்லாம் நிறைய படித்தேன். ஒரு கதையும் ஞாபகத்துக்கு இங்கே வந்தால் வரவே மாட்டேங்குது. வெளியே போனால் வருது, புல்பீட்டுக்கு வந்தால் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு கதையும் வர மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கே வசனத்தில் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனிடத்தில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் அவரோடு கூட யதார்த்தமும் சமாதானம் யதார்த்தமா என்ன செய்தான்? சஞ்சரித்தான். அநேகரை என்ன செய்தான்? நம்ம வார்த்தை ஒருத்தனி அக்கிரமத்தினின்று திருப்பாதுங்க. இதுதான் திருப்பம்? கர்த்தருடைய வசனம். அடுத்தது சொல்லும்போது சொல்ற 6வது வசனத்தை 7வது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே என்ன செய்வார்களே. நம்ம வாயில என்னத்தை தேடணும்? ஜனங்கள் வேதத்தை தேடணும். ஏன்னா வேதம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்படி வசனம் இருக்கானா? அந்த வசனத்தையும் காட்டிடுறேன், வாசிங்களேன். யாக்கோபின் நிருபம், யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும்
ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா என்ன செய்யுங்கள். இப்ப வசனம் என்ன செய்யுது? ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது. நமக்கு தெரியும் வசனம் எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகி இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? இயேசு சொல்லும்போது சொன்னார், யோவான் 6:63, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. அந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு காலம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பி வருவதில்லை, நான் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். கர்த்தருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது, ரட்சிக்க திராணி உள்ளது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தானே, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும். ஹல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் அது என்ன செய்கிறது? பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது. ஐயா, கர்த்தருடைய வசனம் சாதாரணமானது அல்ல. அப்ப சாமுவேல் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும். இரண்டாவது மாத்திரமல்ல, அவன் வழியை நமக்கு போதிப்பான் என்று சொல்கிறார். நாம் கர்த்தருடைய வழியை போதிக்கிற ஊழியக்காரராக இருக்கிறோம். இந்த வழியிலே நடங்கள். இது ஜீவனுக்கு போகிற வாசல் வழி. இது இடுக்கவும் நெருக்கவும் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை விதமாய் சொல்வார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 14:22 வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? புத்தி சொன்னார்கள். அப்படி இருக்கான்னு பாருங்க. சொன்னார் இல்ல, முதல்ல புத்தி சொன்னார் இருக்கா? நாம் புத்தி சொல்லி, அப்ப என்ன செஞ்சாங்க? புத்தி சொன்னார்கள். என்னத்தை எப்படி நடக்கணும்? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப வழியை சொல்லுவது யாருடைய வேலை? நம்முடைய வேலை அல்லவா? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு பெரியது. நான் இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:11. 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே. இப்ப யாரை பார்த்து சொல்றாரு? நீயோ என்று தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாயிரு. இதுல ஒரு காரியம் நல்லா கவனிச்சுக்கணும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எதை விட்டு ஓடி? பண ஆசையை விட்டு ஓடி.
தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பண ஆசை வரக்கூடாது. பணம் தேவை, பணத்தை கர்த்தர் தருவார். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. அது சிலர் இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டாள் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க எதை விட்டுட்டாங்க தெரியுங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி. பணம் ஆசை விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செய்யும்? விலக்கி விடும். உதாரணத்தை நமக்கு தெரியும். நான் இதோடு கூட நிறுத்துகிறேன். இவைகளை விட்டு ஓடி அடையும்படிக்கு நாடு. எதை அடையும்படிக்கு? அங்க சொல்லுகிறார், நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. இது எல்லாம் நமக்கு தேவை. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் தேவைங்க. ஒரு நாள் பணத்துக்கு பின்பே நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் நம்மை தேடி வரும். எவ்வளவு வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் கொடுக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். இந்த கொரோனா நாட்களில் எத்தனை தேவை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு குறைவையும் கர்த்தர் எங்களுக்கு வைக்கவே இல்லைங்க. நான் தைரியமாய் சொல்வேன், மிஞ்சி கர்த்தர் கொடுத்தார். அதை கொடுத்ததையும் நாங்கள் கொடுத்தோம். ஏன் இதை சாட்சியாக சொல்கிறேன் என்று சொன்னால், பணத்திற்கு பின்னே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கேயும் போகலை, எந்த இடத்துக்கும் போகலை. யார்கிட்டையும் ஒரு தொலைபேசியில் எனக்கு தேவை என்று ஒன்று சொன்னதில்லை. என்னுடைய தேவையை அறிந்தவர் கர்த்தர். என்னை ஊழியத்திற்கு அழைத்தவர் யார்? அவர் தாங்க எஜமான். அந்த எஜமான் எனக்கு படி அளக்க வேண்டும். அவரை பார்த்து கேட்டால் போதும், நிச்சயம் செய்ய வல்லவர். இந்த வார்த்தையில் இதோடு முடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டு போனால் நேரம் கடந்து போய்விடும். தேவனுடைய மனுஷனாய் மோசேயை குறித்து சொல்ல வேண்டியது அவசியம். அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் நம்மை ஜீவ சுகபலத்தோடு வைத்திருப்பாரானால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மீதியான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம். நான் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த காலையிலே நான் கேட்டதான கர்த்தருடைய வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக. தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்ற வார்த்தையிலிருந்து நாம் பார்த்தோம். அவன் தேவனுடைய மனுஷன். அதற்குரிய குணாதிசயங்களை பிற்பாடு பார்ப்போம். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை குறித்து 3 காரியங்களை நாம் கவனித்தோம். ஒன்று, அவன் கனத்துக்குரியவனாய் காணப்பட்டவன். அவன் பெரியவன் என்று தமிழ் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இஸ் ஆனரபிள் பர்சன், கனத்துக்குரிய மனுஷன். கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்களும் நானும் கனத்துக்குரியவர்கள். காரணம் என்னவென்றால், தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த தேவனுடைய மனுஷன் சொல்வதெல்லாம் நடக்கும். என்ன சொன்னாலும், வாயை திறந்து எதை சொல்கிறானோ அது எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நிறைவேற்று ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றையும் அவர் தரையில விழவிடுகிற தேவன் அல்ல. சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். மூன்றாவது குணாதிசயத்தை நாம் பார்த்தோம். அவன் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். வழிகளை போதிக்கிறவர்கள் நாம். தேவ ஜனங்களை நேர்வழியாய் நடத்த நாம் சரியாய் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியம். தேவனிடத்திலே இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ ஜனத்திற்கு போதிக்க வேண்டிய மிக மேன்மையான பொறுப்பு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதையோ பேசுவது அல்ல, அவர்கள் போகிற வழி, நடக்க வேண்டிய வழியை நாம் சரியாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியம். அருமையானே, 4வது எலியாவை குறித்து வசனத்தில் வாசித்தோம். அவன் சொன்னதெல்லாம் நடந்தது. நம்முடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையின்படியே நடந்தது என்று சொன்னானே. எலிசாவை குறித்த வசனத்தில் வாசித்தோம். நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடியாய் வந்து போகிறேன், தேவனுடைய மனுஷனாய் இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். எந்த விதத்தில் நம்முடைய பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு, நம்முடைய பேச்சிலோ நம்முடைய செய்கையிலோ நம்முடைய கிரியைகளிலோ பரிசுத்த குலைச்சல் ஒரு காலம் வராதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம்.
கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் அழைக்கப்படும் போது நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று அழைக்கப்படத்தக்கதான விதத்தில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை காணப்படும். நம்மை காண்கிறவர்கள் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லத்தக்க விதத்தில் நாம் நடந்து கொள்வோம். கடைசியாக ஒன்றை சொன்னேன், தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, பண ஆசையை விட்டு ஓடி, பொல்லாங்காய் தோன்றுகிற இவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடி சாந்தத்தையும் அமைதியும் நீதியையும் அடையும்படிக்கு நாடு. நல்ல போராட்டத்தை போராடும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு நல்ல போராட்டத்தை போராடும்படி. பவுல் சொன்னாரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தையோடு கூட ஓடுவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலைவெளியில் எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேறு விதமாய் அழைக்கப்படாதபடிக்கு நாங்கள் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஐயா. அந்த குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஜாக்கிரதையோடு இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கிருபை தங்கியிருக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.